காந்தி மண்டபம். எஸ் விசிட்டிங். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடலுக்கு போய் குளிச்சு கடலுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்தோம் ரூமுக்கு. இன்னும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஆமாம், 6 மணிக்கு அங்கே 6:40 சன்ரைஸ் ஆகுது. சன்ரைஸ் பார்க்கலான்னு மேலே போனால் இன்னைக்கு சன்னே வரலடா. இவன் தூங்கிட்டா கைஸ், இவன் ஹெல்ப்பை தூங்கிட்டா. சரி டே ஆஃப்டர் ஸோ டயர்ட், அதனால தான் நான் தூங்கிட்டு. ஸோ டயர்ட், ரொம்ப டயர்ட். இங்கிலீஷ் வரல, தமிழில் பேசு. சரி விடு, எதாவது வரல. ரொம்ப டயர்டாக இருந்தால் அதில் நம்ம தூங்கிட்டேன். அதனால் போக முடியல, கரெக்டாக எனக்கு போக முடியல. ஸோ விட்டோம். அப்புறமா மேலே போனோம். மேலே போய் பார்த்தேன்னா ஃபுல்லாக மேகமூட்டம், ஒன்றுமே தெரியல. அப்புறமா கொஞ்சம் நேரம் மாடியில் இருந்துட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா காலையிலே மழை கைஸ். 6 மணிக்கே மழை நோன்னு கொட்டுது இங்கே கன்னியாகுமரி சைடு. அப்புறமா பார்த்தீங்க 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெயில் வந்துடுச்சு. செம்ம வெயில் கொளுத்துது. அப்புறமா இப்போ தான் குளிச்சு எடுத்துகிட்டு வந்தோம். அப்புறமா உப்பு தண்ணி திரும்ப குடிக்க போகிறேன். ஸோ உப்பு தண்ணி தான். இதெல்லாம் ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது. இப்போ தான் ரூமில் வந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபோன் எடுத்துகிட்டு போய் ஷூ ரெக்கார்ட் பண்ணலாம் தான் இருந்தேன். ஆனால் கேமராக்கு இது வாங்கலை, அது கார்டு வாங்கலை. நைட்டு வேறு கேமராக்கு சார்ஜ் போட்டு வைக்கலாம்னு சொன்னேன். ஆமாம் கைஸ், அது வேறு மறந்துட்டேன். சார்ஜ் வேறு போட மறந்துட்டேன். ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சா. ஸோ சாப்பிட்டு வந்தோட அப்பா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காலையில் 6 மணிக்கு தான் இருந்துச்சு. ஆமாம், செம்ம தூக்கம், செம்ம டயர்டாக இருந்துச்சுல. ஸோ அதனால தூக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பரவாயில்ல. அதனால் அது டயர்ட்னஸ் இன்னும் இருக்கும் கைஸ். கடலில் ஆனால் செம்மையாக ஒரு டைம் நான் சுற்றி காட்டுறேன். ஸோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ அங்கே போகலாம். ஓகே சரிடா, படம் பிடிச்சிட்டோம் கைஸ். ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா. ஸோ அங்கே போயிட்டுருக்குறோம். யாருக்கான கெஸ் பண்ண முடியாது. எஸ், அப்போமே சொன்னேன்ல நான் ஒரு இடத்துக்கு போகிறோன்னு. எங்கே போகிறோன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது கைஸ். சொன்னேன்லடா உனக்கு, வந்துட்டியா? காந்தி மண்டபம். எஸ், விசிட்டிங் காந்தி மண்டபம். ஓகே, அங்கே தான் போயிட்டுருக்குறோம். அப்படியே என்னடா இங்கேயோ கடை இருக்குது கைஸ். இந்த லேஅவுட்லேயும் கடைங்க இருக்குது நிறைய. ஆமாம் கைஸ், இங்கே பாருங்க கடைங்க. இந்த லேஅவுட்டில் ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. ஓகே, அப்படியே என்னடா என்ன எஸ் இந்த மாதிரி இருக்கு கடை இல்லை? வாட்ச் டாய்ஸ் கடை இருக்குது. இங்கே பேக்கு இங்கே பாருங்கள், டிஷர்ட்டு. இங்கே ஃபுல்லு லேடிஸ் ஐட்டம்ஸ் இருக்குது கைஸ். கிச்சன் எல்லாம் கிச்சனில் நான் இப்போ தான் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட் கைஸ், இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது. இந்த கடைக்கு வரலாம். ஸோ இங்கே ஃபுல் ஸ்பீக்கர் பாக்ஸஸ். இங்கேயோ ஷர்ட் கடைஸ். தனியாக வந்தால் நாங்கள் எங்கே போகிறோம் எங்களுக்கே தெரியாது. அவ்வளோ பெரிய ரோடு கைஸ் இது. பெரிய ரோடு கைஸ். ஏன்னா ரஷ் நிறைய ரஷ் இருக்குல்ல. இன்னும் நம்ம அங்கே போகிறோம். ஈவினிங் போக ரொம்ப ரஷ் இருக்குது கைஸ். ஆமாம், இப்போவுமே தெரியுது. இப்போவுமே அவ்வளோ கூட்டம்.
ஃபாரினர்ஸ்ல அதிகமாக வந்திருக்காங்க. நீங்கள் வேணால் பாருங்கள். வந்துக்கிறாங்க ஃபாரினர்ஸ் நிறைய பேர் ஃபாரினர்ஸா? ஃபாரினர்ஸ் எங்கடா பார்க்கவே இல்லை நேற்று நைட்டு. ஆனால் போனாங்க பாருங்க. இல்லைடா நேற்று நைட்டு நிறைய பேர் வந்தாங்கல்ல. நேற்று நைட் நிறைய பேர் வந்தாங்க கண்டிப்பாக. இப்போ நாங்கள் கேப்ஸ் ஸோ கைஸ் வி ரீச் காந்தி மண்டபம். காந்தி மண்டபம் கைஸ், காந்தி மண்டபம். இப்போ இன்சைட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆக்சுவலி அங்கே ஒரு பார்க் இருக்குது, எங்கேயும் உள்ள பார்க் இருக்குது, நேற்று பார்க்கல. போகலாம். சரி கைஸ், என்ன ரஷ்ஷு கைஸ், இங்கேயே ரஷ்ஷு பாருங்க. கீழே பாருங்கள், உட்காந்துருக்காங்க பாருங்க. அங்கே போய் காட்டல இரு கைஸ். ஏன்னு தெரில, ரியாஸ் போவோம் பசிக்குன்னு நினைக்கிறேன். வாய்ஸே வரமாட்டுக்குது வெளியே. நல்லா தான் வருது. சாப்பிட்டு தான் இருக்கு. சாப்பிட்டுதான் சார் பாருங்க கைஸ். சாப்பிட்டு வந்துக்கிறேன். கேமராமேனு சாப்பிட்றேன். ಚಪ್ಪಲ್ ಹೋಗ್ತಿರೋದಕ್ಕೆ ಟೋಕನ್ 10 ರೂಪಾವಾ ಒಂದು ತರಲಾಮ ಇಲ್ಲ ತರணுமா? ஸோ கைஸ் பே பண்ணுமா? கைஸ் சண்டை போடுறாங்க. கேமரா இங்கே இருக்கிறாங்க முன்னாடி. அங்கே போடுறானா இங்கே போடுறான். கைஸ் ஒரு சப்பலுக்காக ஒரு சண்டை போடுறாங்க கைஸ். அங்கே விட்டாங்க இங்கே விட்டாங்க. ஸோ கைஸ் என்ட்ரன்ஸ் இதுதான் காந்தி மண்டபம். பார்த்துட்டிங்களா? காந்தி மண்டபம் என்ட்ரன்ஸ். ஓகே உள்ளே போகலாம். கைஸ் இங்கே ஒரு போர்டு இருக்குது. ஸோ அந்த போர்டை படிக்க ஆகாது. ஒரு இது போடுறேன் பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா? என்னடா தமிழ்லையா? ஸோ கைஸ் அங்கே தமிழில் போட்டுருக்காங்க, இங்கே தமிழ் போட்டிருக்காங்க, அங்கே இங்கிலீஷ் போட்டுக்கிறாங்க. ஸோ தெரியுதா? தெரியுது. போட்டுக்கிறாங்க. பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க. ஓகே வேண்டா போகிற மாதிரி புரியா? சார் கைஸ் ரியா சொல்ல போகிறானா? கைஸ் அங்கங்கே ஆல்ட் ஆகிட்டாங்க சில பேர். உள்ளே போகிறோம். புக்ஸு மகாத்மா காந்தி ஜூம் ஆக்கிட்ட அவர் ஒரு இது சொல்லியிருக்காரு, ஒரு பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world. மகாத்மா காந்தி 1869 to 1948. இது அவங்க வச்ச புக்ஸா? அவங்கள பற்றி இருக்காரு. வேறு நிறைய கைஸ் இவர் வந்து ஜெர்னலிஸ்ட் ஆக போகிறாரா? ஸோ ஜாஸ்தி படிக்காதா? பரவாயில்ல. ஜாஸ்தி படித்தா என்ன தெரியுமா? இதாயிரும். போர்பந்தர் ஏஜ் 7 கைஸ் மகாத்மா காந்தி ஏஜ் 8 பாருங்க. 7 ஏஜ் 7 அப்படிதான் இருந்தாரா? இது ஒரு ஹவுஸ் குஜராத்தில். இன்னொரு வீடு இது ராஜ்கோட்டில். ஏதோ இந்தியில் போட்டாங்க. பட்டியலை விட படிச்சுக்கோங்க. ஓகே let's go. காந்தி வித் இஸ் பிரதர். கைஸ் இவரா யாரும் தெரியும். இது காந்தி கஸ்தூரிபாய். போகலாம். இது சென்னையில் காந்திஜி தான்.
இது காந்திஜி இந்த காந்திஜி நினைக்கிறேன். தெரியல, நீ கரெக்டாக சொல்லுங்க. ரிட்டர்ன் டு இந்தியா. இந்தியா இதெல்லாம் பாருங்க. அதெல்லாம் தலைவர் வாழ்ந்துக்கிறார் அந்த காலத்துலேயே. இது ஃபேர்வெல் கேதரிங் திஸ் காலேஜ். காலேஜில் டர்பனப்பட்டு இது காந்திஜி. அதை பதில் இந்த பேர் காந்திஜி தான். கைஸ் ஏதோ சொல்கிறார். எஸ் இவர் தான் காந்தி. ஃபேர்வெல் கேதரிங் வித் திஸ் காலேஜ் தெரில. இது காந்திஜி தான். இங்கே இருக்கார் பாரு. ஆமாம் கைஸ், அவர் ஃபேஸ் கட் மாதிரி தான் இருக்குது. அவர் தான் நினைக்கிறேன். டூரிங் சத்யா ஸ்ட்ரகல் 1947 அப்படி தான் இருந்தார். அப்படியே ஒரு நிமிஷம். இதான் என்னடா 1914 சத்யகிரகம் ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருந்தது. அப்போ காந்தி இப்படிதான் எப்படி சொல்லிட்டாங்க. நீ என்னத்த சொல்கிறத கைஸ்? எமோஷ்னல் டேமேஜ் ஆனார் நம்ம ரியாஸ். இது பாருங்க, தண்டி மார்ச், ஃபேமஸ் தண்டி மார்ச். தண்டி மார்ச். சரோஜி நாயுடு ரிசீவிங் காந்தி அட் தண்டி. சரோஜி வரவேற்றாங்க நினைக்கிறேன். பிரேக்கிங் த சால்ட் மே பை பிக்கிங் அப் எ லம்ப் ஆஃப் சாச்சுரல் சால்ட். ஒப்பிடுகிறாரு நம்ம காந்தி தாத்தா. அது எண்ட் ஆஃப் தி டே. தண்டி மார்ச் April 6, 1930. லாஸ்ட் நாள் என்னன்னு தெரியலையா? நீ தான் ஜெர்னலிஸ்ட் ஆச்சு, என்னன்னு தெரியலையா? நீ ஒன்றா சொல்லிட்டு இந்த ரேட்டை விட வாடா வயசு அப்படியே பார்த்துட்டே போகிறோம். ஸோ பார்த்துக்கணும். எடா ரியாஸ் என்ன நினைக்கிறாடா இதை பற்றி? காந்தி தாத்தா இருந்தார். கைஸ் இங்கே ஒரு கோட் இருக்குது. ஐ ஆம் ரைட்டிங் திஸ் அட் த கேப் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி சி. ஓ, இங்கே தான் அவர் எழுதியிருந்தார் இருக்கு கைஸ். ஆக்சுவலாக நான் சொல்கிறேன். மேலே ஏறாது. வேண்டாம். I am writing this at the cap of front of the sea, where three waters meet and furnish the site unequal in the whole. For this is not what of all for vessels like the waters around our 1591 சொன்னில 3 கடல். ஆமாம், அங்கே தான் தமிழில் காமிச்சு. தமிழில் போட்டுக்கிறாங்க இங்கே. ஓகே, படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இதோடு தான் நம்ம காந்தி. ஓகே, போகலாம் கைஸ். இங்கே பாருங்கள், இருபத்து கொட்டு செம்ம. இது என்ன ரியாஸ் இப்படி வெயில் அடிக்குது வரல? தெரியல இல்லை, மண்டை புழகுது. மண்டை பழகுதான் ரியாஸுக்கு. அப்படியே இங்கேருந்து இந்த காற்று போகுது, காற்றுலேருந்து தலைமையில எல்லாம் புகை போகுது பாவம். அந்த காலத்தில் காந்தி வந்துக்கிறார். என்னடா என்ன சொல்கிறேன்? பாவம் நம்ம சுதந்திரக்கோஸ்கரம் இவ்வளோ எல்லாம் வந்துக்கிறாரு. ஆமாம், ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு ரீசன் பிஹைண்ட் ஒரு இது அப்படி கைஸ். ஓகே, first they ignore you, then they laugh at you, then they fight with you, then you win. Mahatma Gandhi. Wow, life quotes guys இதெல்லாம். அவர் வாழ்ந்த ஆசிரமம் இது. அவரோட கைஸ் அவர் வாழ்ந்த அவரோட காலனி அதுக்கப்புறம் இது கண்ணாடி கிளாஸ் இது பெண்ணு. அவரோட பெண் இது பெண். அவரோட பெண்ணு சிம்பிள். படா வெளியே போகலாம் கைஸ். அவ்வளோதான் காந்தி மண்டபம் வந்து அவ்வளோதான். முன்னாடி நிற்கிறேன் கைஸ். ரியாஸ் ஏதோ சொல்ல வரான். என்ன சொல்ல வரான்னு பார்க்கலாம். சொல்லு. இப்போ நம்ம தான் வந்து ரொம்ப ரிச்சாக வாழ்கிறோம். அவங்க வாழ்க்கையை நீ கேட்கவே இல்லை, கேட்காது. நம்ம தான் இப்போ வந்து ரிச்சாக வாழ்கிறோம். இப்போ இந்த இதில் இவ்வளோ ரிச்சாக வாழ்ந்து நம்ம வந்து நமக்கு இது பத்தலை, வேணும். அவங்களாம் பாரு வெறும் அவ்வளோ அந்த காலத்துலேயும் அவ்வளோ ஏழையாக வாழ்ந்தும் கஷ்டப்பட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நம்ம சுதந்திரம் ஜாலியாக நிற்கிறதுனா அவங்களால தான் நம்மளாம் அவங்களை வந்து மறக்கூடாது சார். கைஸ் காந்தி இல்லைன்னா நம்ம இல்லை. என்னடா தானே காந்திஜி அவ்வளோதான். சரி.